பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அஞ்சலிய வீட்டுல வச்சு வைத்தியம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து கூட்டிட்டு போய் கடைசியில ஏமாத்தி திருப்பி அனுப்பிட்ட. அதுக்கப்புறம் உன் மேல ஏண்டி நான் கருணை காட்டணும்? நீ அஞ்சலி மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்த உண்மைய அப்படியே போலீஸ்ல சொல்லி உன் மேல புகார் கொடுத்த. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கல, யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. அஞ்சலியை நம்ப வச்சு ஏமாத்துன நீ ஜெயில கடந்தாதா அவளோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். பெரிய மாஸ்டர் பிளானால இருக்கு. இலக்கிய வசமா சிக்குனா. ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா அஞ்சலி வீட்டுல சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம். நாங்க அவளுக்காக எவ்வளவு போறோம்னு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சும்மா நடிக்காதீங்க. நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து நாடகம் ஆடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொண்ண நடக்க முடியாம மூளையில உட்கார வச்சுட்டு நீங்க சந்தோஷமா பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுறீங்களா? இனி நீங்க நினைச்சாலும் கேக்க திங்க முடியாது. ஜெயில களியதான் திங்கணும். ஏங்க? ஐயோ அத்தை, அஞ்சலி வேணா உங்களை பெருந்தன்மையா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்கவே மாட்டேன். என் பொண்ணு நடக்க முடியாம அவளோட தேவையை கூட அவளால செஞ்சுக்க முடியாம அவ படுற வேதனைய ஒரு தாயா என்னால பார்க்க முடியல. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் பொண்டாட்டி இலக்கியாதான். அதனாலதான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போதுமா இலக்கியா? சந்தோஷமா என்ன எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல பாத்தியா? அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க பாரு. கடவுளே, பாம்பு கூட நம்ம மிதிச்சாதான் கொத்தோம். ஆனா இவங்க தேடி வந்து விஷத்தை எப்படி கக்குறாங்க பாரு. இதனாலதான் நானும் கார்த்திக்கும் அஞ்சலி இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப புரிஞ்சுதா உனக்கு? இப்போ என்னமோ அந்த அஞ்சலி ரொம்ப நல்லவ மாதிரி இந்த சிந்தாமணி இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கா. இது பாரு, இப்பவும் சொல்றேன், அந்த அஞ்சலி தான் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் அவ அம்மாவை விட்டு கேஸ் கொடுத்திருக்கா பாரு. நீங்க எப்படி வேணா பேசிட்டு போங்க, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. என் பொண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு இலக்கியா கம்பி எண்ணிதான் ஆகணும். அது நடக்காம நான் விடவே மாட்டேன். மேடம், ஏன் இன்னும் அவளை ஜெயில தள்ளாம வீணா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விட்டீங்கன்னா ஏதாவது மாயாஜாலம் பண்ணி தப்பிச்சிருவா. சீக்கிரமா ஆக வேண்டியதை பாருங்க. செந்தில்குமார், எஃப்ஐஆர் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஐயோ மேடம், ஐயோ மேடம், இலக்கியா மேல கொலை முயற்சி கேஸ் போடுங்க. சரிங்க மேடம். ஐயோ மேடம், மேடம் மேடம் அவசரப்படாதீங்க மேடம். ஆக்சிடென்ட்ல அடிபட்டதா அஞ்சலி. அவ கேஸ் கொடுத்தா மட்டும் தான் செல்லும். இவங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க கூடாது. சட்டத்தை பத்தி எனக்கே சொல்லி தரீங்களா? நடக்க முடியாம கிடக்குற மகளுக்காக அம்மா கேஸ் கொடுக்கலாம். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. ஏன் அத்தை, ஏன் எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க அஞ்சலி மேல உண்மையாவே அக்கறைப்பட்டுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அது உங்களுக்கு தெரியாதா? இப்ப இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. என்ன இது, மிரட்டலா இல்ல கெஞ்சலா? இத பாரு, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என் பொண்ணு கார்த்திகோட வாழ முடியாதுன்னா நீயும் உன் புருஷனோட வாழக்கூடாது. 2 மகன்களும் பொண்டாட்டி இழந்து தனி மரமா நின்னாதான் சம்பந்திக்கு புத்தி வரும். என்ன பேசுறீங்க? நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிமா மேடம், சொன்னா கேளுங்க. இந்த கேஸை எடுத்துக்காதீங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லுங்க. போடி. மேடம் மேடம், பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? இவங்க பகை தீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என் பசங்களை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். சூட நன்னாடே ஆயிரம் வண்ணங்கள்
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.